இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு கப்பல்ஸ் ரெண்டு பேரும் வேலண்டைன்ஸ் டேக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொபோசல் பண்ணி ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இருந்திருப்பாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எதனா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி காஃபி ஷாப்புக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு டேபிள் புக் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணா அது நீங்க போன வருஷமே புக் பண்ணி தரணும், இப்பெல்லாம் ரொம்ப ஃபுல்லா இருக்குது, அதெல்லாம் முடியாது மேடம் சொல்லிடுறாங்க. லவ்வர்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டாகிராம் டீமுக்கும் கால் பண்ணிட்டு இவருமே புக் பண்றதுக்காக ட்ரை பண்ணா, சார் நீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணி தரணும், இப்பெல்லாம் ரொம்ப ஃபுல்லா இருக்கு சார், நீங்க போன் வைங்க சார் சொல்லி வச்சிருக்காங்க. சரி பொண்ணுகிட்ட போய் கேட்டா எதனா ஒரு ஐடியா கொடுப்பான்னு சொல்லிட்டு இவருமே போயிட்டு கேட்கிறாரு. என்னது லவ் ப்ரொபோசல் பண்ணுமா அப்படின்னா என்னன்னே தெரியாதப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு போடு போடுறாங்க. ஆஹா சரியான ஒரு வன்னியை நம்ம பெத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஆன்ட்டி எதனா ஐடியா கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டா இந்த பொண்ணு அதே டைலாக் தான் அடிக்கிறாங்க. இவகிட்ட எல்லாம் கேக்குது வேஸ்ட்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கலாம் சொல்லி கடைக்குமே போயிடுறாங்க. வீட்ல இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக இவங்க அலங்கார பொருள் எல்லாமே வாங்கிடுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் இப்ப வெளியே போறோம், வரதுக்கு முன்னாடி எல்லா அலங்காரத்தையும் பண்ணி வச்சிரு, அப்பாக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு இவங்களுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒய்ஃபை பப்பு கூட்டு போலாம் சொல்லிட்டு போறாரு. ஆனா இங்க யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அலோடு, அங்கிள் ஆண்டிக்கு அலோடு இல்லன்னு சொல்லிட்டு அசிங்கப்பத்தி வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்மளோட காலகட்டத்துல இந்த பப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் இப்ப என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு போனா நம்மளே உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லி இவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரி அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க நம்ம கடைக்கு போலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பானிபூரி கடைக்குமே போறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இவங்க வீட்டுக்குமே போறாங்க. பொண்ணு பார்த்தா அழகா அலங்காரமும் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பாவும் சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. நான் தாங்க பொண்ணு கிட்ட சொல்லி உங்களுக்காக அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சேன், நான் போயிட்டு உங்களுக்காக பால் பணியாரம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களுமே கிச்சனுக்கு போறாங்க. ஆனா இவங்க வாங்கி வச்ச பொருள் எல்லாமே இந்த பேக்ல தான் இருக்கு. நான் வாங்கின பொருள் எல்லாமே இங்க தான் இருக்குது. அப்ப யார் தானே வீட்டுல சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்குமே போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். இந்த பொண்ணு லவ்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு லவ்வருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக அப்பா அம்மா இல்லாத டைம்ல அந்த பையனை வீட்டுக்குமே வர வச்சுட்டு 3வது வருஷம் ஆனிவர்சரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அந்த சமயம் பார்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. கராட்டாவே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.